நீதிமன்ற வாசல்ல 40க்கும் மேற்பட்ட போலீசார் இருக்கும்போது அவங்களோட கண்ணு முன்னாடியே கொலை நடக்குது அப்படின்னா இந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு இந்த கொலை பழிக்கு பழியா நடந்திருக்கு. அதாவது கொல்லப்பட்ட ராஜாமணியோட மனைவி என் புருஷ சாவுக்கு காரணமானவனை கொன்னாதான் நான் தாலி இருப்பேன்னு சபதம் எடுத்திருக்கா. ராஜாமணியோட தம்பி மனம் என் அண்ணனை கொன்னவனை பழி தீர்த்துட்டு தான் நான் மொட்டை அடிப்பேன் தாடியை வளர்த்துக்கிட்டு அலைஞ்சிருக்கான். இதெல்லாம் உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு தான் நம்மளால இப்படி தொடர்ச்சியா பழிக்கு பழியா சாதி ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நாங்க சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம், சாதியை ஒழிச்சிட்டோம், திராவிட மாடல் ஆட்சி சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு வாயால வட சுடுற வேலையை மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே சாமானிய மக்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்துருச்சு. எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் கருணாநிதி ஆட்சியே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. நீதிமன்ற வளாகம் இங்கே வெறும் திருட்டு பய கொலைகாரன் மட்டுமா போவான்? சாதாரண சிவில் வழக்குகளுக்கு வர்றவங்க வருவாங்க, குடும்ப நல வழக்குகளுக்கு வருவாங்க, பெண்கள் வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க. இப்படி சாதாரணமாக நம்ம ஃபேமிலியோடு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போகிற இடத்துல ஒருத்தனை போட்டு 4 பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெளியில் போகிறதுக்கே ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? குழந்தைகள்லாம் இந்த காட்சியை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜுரம் வரும், அவங்க தூக்கம் வருமா வாழ்க்கையில்? ஹார்ட் பேஷண்ட் இதை பார்த்தா செத்துருவான். அப்படி பதபதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரோட்லேயே போட்டு இஷ்டத்துக்கு விட்டுறானுங்க அப்படின்னா இது தொடர்கதையாக வேற ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம அமைச்சர் ரகுபதி வெக்கமே இல்லாமல் இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. தனி மனித பகைக்கு கண்டிப்பாக காவல்துறை பொறுப்பேற்க முடியாது. அதெல்லாம் நல்ல புரிதல் உள்ளவர்கள் தான். நாம் மக்கள் தொகைக்கு நிகராக காவல்துறை இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு. ஆனால் காவல்துறையை நினச்சா இதை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுலபமாக தடுத்திருக்கலாம். என்ன நடந்துச்சு நெல்லை மாயாண்டி கொலை வழக்கில்? இது குற்றவாளிகள் சரணடைஞ்சிருக்காங்க. சிலரை அங்கே ஒருத்தரை மட்டும் அங்கே இருந்த வழக்கறிஞர்களே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம்லாம் நடந்து அடுத்த சில மணி நேரங்கள்லேயே ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் கொலை செய்யப்படுறாரு. அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாண்டி. எதுக்காக இந்த மாயாண்டி 7 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் மாயாண்டி ஒரு பெரிய டானா. இந்த படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகலன்னா அப்படியே பெருமை பீத்த தோணும். அதுவும் இந்த தென் மாவட்டங்களில் சாதிய அந்த திமிர் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்குது. இந்த மாயாண்டி அந்த பகுதியில் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு நபராக இருந்திருக்காரு. இந்த மாயாண்டிக்கு எந்த விதமான முன்விரோதமும் இல்லை. கடந்த 2023 வருடம் ஆகஸ்ட் 13 பக்கத்தில் அந்த வடக்கூர் கிராமத்தை சேர்ந்த ராஜாமணி அப்படிங்கிற ஒரு பட்டியல் சமூக பிரமுகர். அவர் அந்த ஊராட்சி மன்றத்தோட துணைத் தலைவராகவும் 2வது வார்டு கவுன்சிலராகவும் இருந்திருக்கார். ராஜாமணிக்கும் மாயாண்டிக்கும் எந்த விதமான முன்விரோதமுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மாயாண்டி ராஜாமணியை வெட்டி கொண்டிருக்காங்க. ஊருக்குள்ளே நம்ம கெத்தா சுற்றணும் அப்படின்னா 4 பேர்த்த போட்டால் தாண்டா சுற்ற முடியும்னு கிட்டத்தட்ட இது ஒரு சாதிய ஆணவ படுகொலை தான். மாயாண்டி கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதால மாயாண்டி யோக்கியமெல்லாம் ஆகிட மாட்டார். மாயாண்டி ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காகவே அவனை கொலை பண்ணுறான் அப்படின்னா எப்பேற்பட்ட சாதிய ஆணவம் பிடித்த ஒரு நபராக இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த ராஜாமணி கொல்லப்பட்ட பிறகு அவர்களோட குடும்பத்தினர் எப்படியாவது கொலைக்கு பழி தீர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. மாயாண்டி சிறைக்கு போயிட்டாரு. மாயாண்டி மேலே இன்னும் கொலை முயற்சி வழக்குகள், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, வழிப்பறி இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே நிறைய இருக்குது. மாயாண்டி அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்காரு. மாயாண்டியோட சகோதரர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த சூழலில் நேற்று நீதிமன்றத்துக்கு திருநெல்வேலி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வழக்கு ஒன்றுக்காக விசாரணைக்காக வாய்தாவுக்காக ஆஜராக வந்த மாயாண்டியை 7 பேர் கொண்ட கும்பல் விரட்டி வெட்டியிருக்காங்க. பீஸாக போட்டிருக்காங்க. கை வேற கால் வேறையா. கொடூரமான ஒரு ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கேயே கோர்ட்டில் இருந்திருக்காங்க. உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும்.
ஒரு அக்யூஸ்டை கூட்டிக்கிட்டு போலீஸ் கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா ஜெயிலேருந்து பிரிசன்லேருந்து கூட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் வச்சுருப்பாங்க, எல்லா போலீஸ் கையிலையுமே இருக்கும் கூட்டிகிட்டு வர்ற எல்லாத்துக்கிட்டையுமே. அதுமாரி எஸ்ஐ ரிவால்வர் பிஸ்டல் வச்சுருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் வச்சுருப்பாரு. இவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருந்தோம், கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு, நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போனதாக தான் ஒட்டுமொத்த மக்களுமே குற்றம் சாட்டுறாங்க. இதில் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கொலையாளியை அங்கே இருந்த வக்கீல் ஒருத்தர் பிடிச்சிருக்கார். அவர் பிடிச்சு வச்சுட்டு கத்திருக்காரு போலீஸை, வாங்க வாங்க வாங்கன்னு. காவல்துறையினர் போகவே இல்லை. உய்யங்காட்டான் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு எஸ்ஐ மட்டும்தான் களத்தில் இறங்கி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. உண்மையிலேயே அந்த உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஒவ்வொரு போலீஸும் உய்யங்காட்டான் அவர்கள் மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா மொத்த குற்றவாளிகளையும் அந்த இடத்துல பிடிச்சிருக்கலாம். உங்ககிட்ட வெப்பன் இருக்கு, வாகனம் இருக்கு, சாத்துங்க அந்த மாதிரி பயிர்கள்லாம். பயம் வரணும், அப்போதான் இந்த சமூகம் அப்படிங்கிறது திருந்தும். சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, குற்றவாளிகளை 2 மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம், எங்களுக்கு பாராட்டு நடத்தணும். வெக்கமாவே இல்லையா ரகுபதிக்கலாம்? குற்றவாளியை பிடிக்கிறது, குற்றவாளி போய் சரணடைகிறது, இதெல்லாம் ஒரு சாதனை கூந்தல்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. குற்றவாளியை 2 மணி நேரத்தில் பிடிச்சிட்டா பாராட்டு விழா நடத்தணும். வாங்கலேன், அந்த மாயாண்டியை கொண்டாங்கல்ல, அந்த ரத்தம் ஊத்த கிடக்கும்ல, அந்த அது மேலேயே சேர் போட்டு பாராட்டு விழா நடத்திடுவோம். உங்களுக்கு கூச்சமே இல்லை உங்களுக்குலாம். குற்றவாளியை பிடிக்கிறது காவல்துறையோட பணி அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். குற்றமே நடக்காம தடுக்கிறது தான் காவல்துறையோட முதல் வேலை. இந்த அறிவு கூட இல்லாமல் நீங்களாம் சட்டத்துறைக்கு அமைச்சராயிருக்கீங்கன்னு கேட்கும்போது வேதனையா இருக்குயா. இந்த கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனி மனித கொலைகள் அப்படிங்கிறதெல்லாம் தடுக்கவே முடியாது, தனி மனித வன்மம் அப்படிங்கிறதெல்லாம் தடுக்க முடியாது. ஆனால் காவல்துறையினர் கோட்டை விட்டுட்டாங்க, உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. இல்லாட்டி இந்த மாயாண்டி கொலையை தடுத்திருக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ராஜாமணி கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமா ராஜாமணியோட மனைவி தாலியை கலட்டாமல் இருந்திருக்காங்க. என் புருஷனை கொன்னவனை பழி தீர்த்துட்டு தான் நான் தாலியை கலட்டுவேன், அவனை கொல்லாம என் புருஷனுக்கு நான் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களே செய்ய மாட்டேன்னு சபதம் எடுத்திருந்திருக்காங்க. அதோட ராஜாமணியோட தம்பி மனோ, இவர் தான் இந்த மாயாண்டி கொலையில முக்கியமான ஒரு மூளை. களத்தில் இறங்கி செஞ்சது எல்லாமே இந்த மனோ தான். இந்த மனோ 1.5 வருஷமா முடி வெட்டாம, சேவிங் பண்ணாம, தாடி வளர்த்துக்கிட்டு சுற்றி இருந்திருக்கான். என் அண்ணன் கொலைக்கு பழி தீர்த்துட்டு தான் நான் முடியை இறக்குவேன் அப்படின்னு. இது சாதாரணமாக உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருக்கலாமா இல்லையா? அப்போ ராஜாமணியோட குடும்பத்தால் மாயாண்டியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது உளவுத்துறை நோட் போட்டிருந்தாலே, மாயாண்டி நீதிமன்றத்துக்கு வரும்போது மாயாண்டிக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கோம், எப்பா ஜாக்கிரதையாக இருந்துக்க, போய்க வந்துக்க அப்படின்னு. இல்லைன்னா மாயாண்டி வெளியில வந்தா கொல்லப்படுவார் அப்படின்னு உளவுத்துறை நோட் போட்டிருந்தா மாயாண்டிக்கு ராஜாமணி வழக்குல ஜாமீனே கிடைச்சிருக்காது. இவன் வெளியில வந்தா இவனுக்கு சாவு உறுதின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்ப இந்த இடத்துலலாம் உளவுத்துறை கோட்டை விட்டதோட பின்னாடி தான் மாயாண்டியோட உயிர் பறி போயிருக்கு. மாயாண்டி சாதிய ஆணவ படுகொலை செஞ்ச ஒரு கொலை குற்றவாளி. அது மாயாண்டிக்கு நம்ம வக்காலத்துலாம் வாங்கல, சட்டப்படி தண்டனை கொடுத்துருக்கணும். இன்னைக்கு மாயாண்டி கொல்லப்பட்டிருக்காரு. இதோட தொடர்ச்சி என்ன? அவன் யோக்கியனா? இவன் ஒரு கொலை பண்ணா, இவன் ஒரு கொலை பண்ணானு, அப்ப இவனோட அண்ணன் இன்னொரு கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம்? இது பழிக்கு பழி, பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே தானே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உளவுத்துறை சரியா எடுத்து நோட் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்காது. கோர்ட்டு வாசல்ல நடந்த கொலை அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு கேவலம் அப்படிங்கிறது சேர்ந்திருக்காது. இதான் உண்மை. இந்த ராஜாமணி தரப்பு பழிக்கு பழியா கொலை பண்ணியிருக்காங்க. பழிக்கு பழியா கொலை பண்றது தப்பு தான், இருந்தாலும் அவன் பாதிக்கப்பட்டான், மறுபடியும் ஒரு கொலை பண்ற நாய்ங்க வல்லநாட்டு மலை பக்கம் போய் அடிச்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி படத்துல ஒரு டைலாக் வரும். அடிச்சுக்கிற நாய்ங்க, வெட்டிக்கிற நாய்ங்க எங்கேயாவது வல்லநாடு மலை பக்கம் போய் அடிச்சிங்கடா, ஏன்டா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு. இவனுங்கெல்லாம் அப்படிதான் விட்டுருக்கணும். காவல்துறை இந்த சினிமாவில் சொல்லுவாங்க, இவன் அவனை போடுறானா, அவன் அவனை போடுவான், வெட்டிக்கிட்டு சாப்பிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் நாய்ங்க, நம்ம ஓரமான வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சில படத்திலலாம் டைலாக் வரும். 2 பேருமே கெட்டவன் தானே, வெட்டிக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு காவல்துறையினர் வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஒருவேளை அப்படி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. இது சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உளவுத்துறை இதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் உளவுத்துறை மாறா எவன் திமுகவுக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் எழுதுறான், ட்விட்டரில் எழுதுறான், எவன் யூடியூப்ல பேசுகிறான், எவன் உதயநிதிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறான், சவுக்கு சங்கர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, எதிர்கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதை நோட் போட்டு கொடுக்குற வேலையை மட்டுமே உளவுத்துறையினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்கனவே யூடியூபர் சவுக்கு சங்கர் வெளியிட்டிருந்தார். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக தெரியுது. இந்த சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் கொல்லப்பட்டிருக்கான். அங்கே
கொலை செய்யப்பட்டது மாயாண்டி, இந்த கல்லூரி மாணவனை கொன்னது இன்னொரு மாயாண்டி. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன்மாதேவியில் நடந்திருக்கு. இதுவும் ஒரு சொத்து விவகாரம் தொடர்பாக நடந்த ஒரு கொலைக்கு பழி தீர்க்கிறதுக்காக நடத்தப்பட்ட கொலை. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே சாதிய மோதல் அப்படிங்கிறது உச்சபட்சமாக இருக்குது. ஆனால் நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம், அப்படியே நாங்கள் சாதியை அறுத்து தள்ளிட்டோம், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம், சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வாயால் வட சுடுற வேலையை மட்டும்தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, காவல்துறையாக செயல்பட அரசாங்கம் அனுமதிச்சாலே போதும். தமிழ்நாடு காவல்துறையால் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அரசியலுக்காக காவல்துறையினரை பயன்படுத்துகிற அரசாங்கம் தான் இதுக்கு வெக்கி தலை குனியணும். ஆனால் குனிய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தால் குனிவாங்க. பார்ப்போம் என்னன்னு.